இவங்க பிளான் பண்ண அடுத்த நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ 2 பேரில் இவங்க அப்பாவை கொலை பண்ண போகிறேன்னு சொன்னவன், எனக்கு நீ கொடுக்குற காசு பத்தாது, ஏன்னா உங்கள் அப்பா இன்சூரன்ஸ் மணி நீ சொன்னதை விட அதிகம், ஸோ அவரை கொலை பண்ண போகிற எனக்கும் நிறையா பணம் வேணும்னு சொல்கிறான். இவனும் வேற வழி இல்லாமல் ஓகே சொல்லிட்டு அவன் போன பிறகு அவன் கேட்குற காசு தர வேணான்னு மனசுக்குள்ளார நினச்சிக்கிறான். நைட் ஆகுது. அவங்க அப்பா வழக்கம் போல் சர்ச் முடிச்சுட்டு வரும்போது சொன்ன மாதிரி அவனும் ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். அப்போது அவரை கொல்ல சொன்ன அவன் பையன் ரூமில் பொண்ணுங்களோட ஜாலியாக இருந்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நைட்டு வேறு ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வந்துடுறான். அப்போது அவனுக்கு கால் வருது, அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு. இவனும் எல்லார் முன்னாடியும் அழுகுற மாதிரி ஆட் பண்ண ரெஸ்ட் ரூமில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவங்க அப்பா பொணத்து முன்னாடி அழுகிறான். அப்போ போலீஸ் சொல்கிறாரு, கண்டிப்பாக இது சூசைட் இல்லைன்ட்டு. இவனும் பயந்து போய் கேட்க, நேற்று நைட்டு யாரோ வேணும்னே உங்கள் அப்பாவை கொலை பண்ணியிருக்காங்க, அதை ஒளிஞ்சு இருந்து ஒரு லேடி பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறான். அந்த லேடியும் ஆமாம் நான் பார்த்தேன்னு சொல்ல, அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா சாகடித்த பிறகு பாடியை போய் புதைச்சிருக்காங்க, அங்கேருந்து தான் தோண்டி எடுத்தோம்னு அந்த போலீஸ் சொல்கிறான். இத்தோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது.